இந்த இடத்துக்குள்ள லோக்கல் மக்கள் இருக்காங்க. இதுக்குள்ள மக்கள் லோக்கல் ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த குகைக்குள்ளே அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்களாம். அண்ட் இப்போ வந்து லோக்கல் பீப்புள் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டூரிஸ்ட் போகிற பார்த்து இதில் போனால் இப்படி போவோம். நம்ம இப்போ வந்து பேராண்மை படத்தில் மேப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த வழியாக பாதை போய் கடைசியாக ஏதோ முட்டா பசங்க மாதிரி நம்ம முடிக்க போகிறோம். அது மட்டும் ஷுவர். எவ்வளோ பெரிய கூந்தலாக இருந்தாலும் 1500 தான். ஒழுங்கு அந்த வழியில் வாங்கடான்னு சொல்லி அனுப்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே போகாத பார்த்து. நான் தனியாக வந்திருந்தேன்னா இந்த பாதையில் வந்திருக்க மாட்டேன். நான் வீடியோஸ் பண்ணுறேன் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் இந்த பாத்து வந்து ஏறி வரேன். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிவிட்டு டூரிஸ்ட் எங்கே போகிறாங்களோ அங்கே பாருங்கள். தனியாலாம் வந்து இவ்வளோ தூரம் வந்து ரிஸ்க் பண்ணாதீங்க. சரி, யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாதிரி இன்ஸ்டாவையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வி லாஸ்ட்டா பிரதர், நோவே வி கேன் கெட் அவுட். ஈஸியாக வி லாஸ்ட்டுங்கிறாரு ரூட்டு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த இடத்துலையுமே டூரிஸ்ட்டோ மக்களோ கிடையாது. ஆத்தி கால் ஒரு செகண்ட் வலிக்கிருச்சுங்க. ஓ, கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக இங்கேருந்து கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் கால் நடுங்கலை, வலிக்க தான் செஞ்சிச்சு. இப்போ கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் இருக்குது கச்சேரி. மாட்டினேன். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கால் நடுங்குது. வலிச்சா வலியை போகிறதுக்கெல்லாம் நின்று ஏறிடலாம். நடுங்குச்சுன்னா நடுக்கம் விடாது. இறங்கும் போது நடுங்கும்ல, நடுக்கம். எப்படி இறங்க போகிறோம் தெரியல. அவர் கமான்ட்டு போகிறாரு. ஈரியாயோ. நம்ம காலையிலேருந்து நடக்க ஆரம்பித்து 2.5 வாய் ரோலாகுது. 2.5 மணி நேரமாக நம்ம தொடர்ந்து நடந்துகிட்ருக்கோம். ஸோ வணக்கம், நான் அர்ஜுன். நாம் வந்து இப்போ ஜோர்டனில் இருக்கக்கூடிய பெட்ராங்கிற நகரத்தில் இருக்கோம். உலக அதிசயமான அழிந்த நகரமான பெட்ராவில் இருக்கோம். பெட்ராவில் இது எத்தனாவது வீடியோன்னு தெரியல, நான் ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ போன எபிசோட் ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எதிர்பாராமல் அவ்வளோ தூரம் ஏறி நடந்து வந்து மேலே வியூ பாயிண்டில் நம்ம முடிச்சிருப்போம். ஸோ ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு இப்போ அடுத்த விஷயத்தை பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ இதே இடத்துல ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு கிளம்பலாம். இட்ஸ் குட். நான் வந்து நல்ல ஃபோட்டோஸாக எடுத்துறேன். ஆனால் என்னைய ஃபோட்டோவில் எடுத்தால் மட்டும் என் மூஞ்சி அவ்வளோக்கா நல்லா இல்லை. சரி, இருக்க மூஞ்சி தான் ஃபோட்டோவில் வரும்னு சொல்லாதீங்க. ஃபோட்டோ வந்து சரியாக இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் வந்து நம்ம பெட்ராவில் வந்து அந்த சீக் அப்படின்ற அந்த வர பாதையை பார்த்தோம். அப்புறம் அந்த ட்ரெஷரிங்கிற நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த புகழ்பெற்ற ஃபோட்டோஸ் நம்மலாம் பார்த்துருப்போம் இல்லையா. பெட்ரானோடனே அந்த சீக் அந்த வேலி மாதிரி ஒரு நுழைஞ்சு போகிறத பார்த்துருப்போம். அப்புறம் அந்த முன்னாடி அந்த ட்ரெஷரி பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து இது மேலே ஏறி வந்திருக்கோம். ஸோ இதை முடிச்சுட்டு பெட்ராவில் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் பார்க்க முடியுமோ நாங்கள் டக்குன்னு பார்த்துட்டு நம்ம முடிஞ்சால் இன்றைக்கே பெட்ரா விட்டு கிளம்ப கூட ட்ரை பண்ணலாம். நான் இன்னும் டிசைட் பண்ணல. பெட்ரா விட்டு 2 நாள் பிளான் இருந்து. ஸோ அதனால் இன்றைக்கே வந்து நம்ம ஒரே நாளில் எவ்வளோ பார்க்க முடியுமோ காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நடந்துட்டு 3:30 மணிக்கு பஸ்ஸு. நம்ம 3 மணிக்கு அங்கே என்ட்ரியில் இருந்தால் கூட நான் வந்து ஹாஸ்டலில் போய் பேக் எடுத்துகிட்டு வரதுக்கு 3:30 கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படின்றப்போ மணி வந்து இப்போ 11:15 11:30. நம்ம வந்து 8:45 நடக்க ஆரம்பித்தோம். ஸோ 2.5 மணி நேரம் மட்டும்தான் நடந்திருக்கோம். அதுவே வந்து எங்கேயுமே நிற்காமல் ஃபோட்டோ எடுக்க மட்டும்தான் நின்றுருக்கோம். மற்ற எல்லாத்துலேயும் நடந்துக்கிட்டே இருந்திருக்கோம். ஸோ இப்போது இன்னும் இருக்க டைமில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம இந்த பெட்ரா நகரத்தில் பார்க்க முடியுமோ, அழிந்த நகரம், உலக அதிசயத்தில் இருக்கக்கூடிய இந்த அழிந்த நகரத்தில் நம்ம எவ்வளோ இடங்கள் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பலாம். ஸோ போதுமான அளவு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம இன்றைக்கே கிளம்பலாம். இல்லை இன்னும் 1-2 இடம் நம்ம பார்த்துட்டு கூட போகலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு, உடம்புல கொஞ்சம் எனர்ஜி இருக்குது நடக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம நாளைக்கு தங்கி இருந்துட்டு கூட போகலாம். எதுனாலும் ரைட்டு தான். ஃப்ளைட் டிக்கெட் வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ இன்னும் வந்து 3 நாளில் ஃப்ளைட். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. ஃப்ளைட் வந்து சனிக்கிழமை நைட்டு 4 மணி. அதாவது வெள்ளிக்கிழமை ராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் சனிக்கிழமை அந்த 4 மணி இருக்கும் இல்லையா, அந்த 4 மணி. ஸோ வெள்ளிக்கிழமையோடு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது முடியுது. ஸோ இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. ஸோ புதன் வியாழன் 2 நாள் இருக்குது. நாளைக்கு பெட்ராவில் இருந்தோன்னா, அதாவது புதன்கிழமை நம்ம பெட்ராவில் இருந்தோன்னா வியாழக்கிழமை வந்து நம்ம இந்த மடாபான்ற ஒரு இடம் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது, ஒரு டே ட்ரிப் பண்ணணும். ஸோ அது பண்ணலாம். இல்லை இன்றைக்கே நம்ம போகிறோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம புதன்கிழமை ஒரு டே ட்ரிப் பண்ணிவிட்டு ஒரு நாள் வந்து நம்ம அம்மான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இன்னொரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ 2 நாள் பெட்ரா பார்த்தா, ஒரு நாள் மடாபா, ஒரு நாள் அமான். ரெஸ்ட்டு கிடையாது. இன்றைக்கி மட்டும் பெட்ரா பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நாள் மடாபா, ஒரு நாள் அமான், ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளைட் ஏறலாம். ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு பிளானு. இன்றைக்கே வந்து நம்ம பஸ் ஏறுறோமா அமானுக்கு, இல்லை நாளைக்கு ஏறுறோமாங்கிறது நம்ம எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம் நமக்கே தெரியாது. டூரிஸ்டெல்லாம் போகிற ரூட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து
வேறு ஒரு ரூட்டில் போய் என் பாயிண்டில் முடிச்சுட்டு, ஏன்னா நம்ம திரும்ப பஸ்ஸுக்கு வரணும். ஸோ இங்கேருந்து இந்த வழியாக போய் அவங்க என் பாயிண்டில் முடிக்கிறாங்கன்னா நம்ம மலை ஏறி மலையை தாண்டி இறங்கி அந்த வழியாக நம்ம ரிட்டன் வந்து பஸ் ஸ்டேஷன் போக போகிறோம். ஸோ இதான் இன்றைக்கி பிளான். இப்போ அடுத்த பிளேஸ் வந்து எக்ஸாக்டாக என்ன பிளேஸ்ன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மலை ஏறி இறங்கி டூரிஸ்ட் வராத இடத்துக்கு நம்ம போக போகிறோம். டூரிஸ்ட் வராத பாத்தில் போக போகிறோம். டூரிஸ்ட் கடைசியாக முடிக்கிற இடத்துல இப்போ நம்ம போயிட்டு அங்கேருந்து நம்ம ரிட்டன் வர போகிறோம். ஸோ இதான் இப்போதைக்கு பிளானு. ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் சொல்கிறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டே போகலாம். இறங்கும்போது என்னென்னா தொடை வந்து ரொம்ப நடுங்கும். நீங்கள் வந்து இந்த கோயில்களில் அந்த மாதிரிலாம் மலையெல்லாம் ஏறியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏறும்போது மூச்சு வாங்கும், இறங்கும்போது மூச்சு வாங்காது, தொடை நடுங்கும். ஸோ ரெண்டும் வேறு வேறு விதமாக அஃபெக்ட் பண்ணும். கால் பொத்துருக்கிறதுனால நேற்று விழுந்தது வேறு, அந்த சராய்ப்பு முட்டியில் அந்த இது இருக்கனால ரொம்ப வலிக்குது. ஐ திங்க் நான் வந்து கருப்பு கலர் டிஷர்ட்டை விட்டுட்டு வேறு ஏதாவது கலரில் வந்து டிஷர்ட் போடணும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப டல்லாக இருக்குது ஃபோட்டோஸில். மேபி ஏதாவது பிரைட் கலர் டிஷர்ட்டு அந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். ஸோ விச் பாத் is down. We saw it better. So right now we're like now kind of here. இங்கே இருக்கோங்க. Yeah, so we have to follow that way. ஸோ இது வந்து டூரிஸ்ட் போகிற பாத்து. இதில் போனால் இப்படி போவோம். நம்ம இப்போ வந்து that's down. பேராண்மை படத்தில் மேப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த வழியாக பாதை போய் கடைசியாக ஏதோ முட்டா பசங்க மாதிரி நம்ம முடிக்க போகிறோம். அது மட்டும் ஷுவர். எவ்வளோ பெரிய கூந்தலாக இருந்தாலும் 1500 தான், ஒழுங்கு அந்த வழியில் வாங்கடான்னு சொல்லி அனுப்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி குடிப்போம், தவிக்குது. அரை காசு ஜோர்டன் டினார் தேடி 65 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. இந்த வியூ நல்லா இருக்குது. போதுமான அளவு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சுங்க, போதும் அப்படின்னு சொன்னாலும் சரி வந்துட்டோம், ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்குவோமே அப்படின்ற மாதிரி இருக்குது. காசா பணமா 2 ஃபோட்டோ எல்லாத்துக்கும் ஒரே என்ட்ரி டிக்கெட் தானே. ஓ ஓல்டு காயின்ஸ். This Roman coins. ரோமன் காயினாங்க. This me found. You found? Yes. This one. Okay. It's a gift. This no my house. This my mom and make it this one handmade. ஸோ வீடு இங்கே தான் இருக்கான். ஸோ இங்கே இருக்கவங்க வந்து இது விற்கிறாங்க. இந்த இடத்துல வீடு இருந்தால் அவங்களுக்கு எல்லாமே எப்படி ஆக்சசபிளாக இருக்கும். ஒரு கிராசரிஸ் வேணும்னா கூட எங்கே போவாங்க? கீழே வந்து எந்த ஷாப்பும் கிடையாது. இங்கே வந்து காய்கறி பழங்கள் வாங்குறது கூட எதுவும் கிடையாது. இங்கே என்ன கிடைக்கும், என்ன சாப்பிட்றாங்கன்னே தெரில. யூ ஹாவ் எனி ஐடியா? How do they get groceries, fruit, vegetable, anything to eat? Hey? Yeah. Yes, for example, remember the guy from yesterday, the van? Like the village, main center, the main village. Yeah. நேற்று பஸ்ஸில் ஒருத்தர் பார்த்தாரு, அந்த வீடியோவில் இருந்ததுன்னா நான் காட்டுறேன். ஸோ அவர் சொன்னார், அவர் வந்து இந்த மாதிரி குகைகளில் தான் தங்கியிருக்காராம். இங்கே வந்து இந்த கழுதை இருக்குல்ல, மியூல், அந்த கழுதையில் போய் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் போய் என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்துக்குவாங்களாம். யாருமே போகாத பார்த்து. சரி வந்த பாதையிலே எதுக்கு இறங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு பாதையில் இறங்குறோம். எல்லாம் இந்த மெக்சிகோக்காரு வாங்க இந்த பக்கம் போய் பார்ப்போன்னு கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் தெளிவான பர்சனாக தான் இருக்கார், நம்மள மாதிரி இல்லை, என்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் தெளிவு தான் அவர். அதனால் அவர் ஒரு பாத்தில் கூப்பிட்டு போகிறாரு, பார்ப்போம். ஐ டோன்ட் see any people here. நம்ம வர வழியில் வந்து இந்த ட்ரைபாட் வச்சு மொபைல்லே வந்து இந்த S25 அதில் வந்து இது எடுத்துகிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அவங்க சொல்கிறாரு, அந்த பொண்ணு வந்து சும்மா வந்தால் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்கவே மாட்டுறாங்க அப்படின்னு. எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சருங்க. சஹாராவில் ஒன்று பார்த்தோம் ஒரு அட்வென்ச்சர், பெட்ராவில் ஒரு அட்வென்ச்சர், பிரமிட்ஸில் ஒரு 15 கிலோமீட்டர் நடந்தோம், அது ஒரு அட்வென்ச்சர். இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கேங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன். இன்னும் வந்து 3 மணி நேரம் நடந்திருக்கோம். 3 மணி நேரம் இல்லை, 2.25 மணி நேரம். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 3 மணி நேரம் ஆக போகுது. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. 2 மணி நேரம் 50 நிமிஷம் நடந்திருக்கோம். இந்த 2 மணி நேரம் 50 நிமிஷத்தில் நாம் கரெக்டாக 10 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். ஸோ 10 கிலோமீட்டர் வெறும் 3 மணி நேரம் நடந்திருக்கோம் காலையில் ஹாஸ்டல்லேருந்து. ஸோ நம்ம வந்து இன்னொரு ஒரு 12 கிலோமீட்டர் ஒட்டி போக வேண்டியிருக்கு. இதுதான் பாதை. ரெட் கலரில் இருக்குது ஸ்டோன்லாம், பாறைகள், ராக்கு. நான் தனியாக வந்திருந்தேன்னா இந்த பாதையில் வந்திருக்க மாட்டேன். ஒன்று பாதி ஏறின மணிக்கு இறங்கியிருப்பேன், நான் ஃபுல்லாக ஏறி இருக்க மாட்டேன். இவர் இருக்கவும் ஏறினேன்.
ஏன்னா இங்கே டூரிஸ்ட் யாருமே கிடையாது, வெறும் நானும் இவரும் மட்டும்தான் இங்கே நடந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ட்ரையல்னால் பாத்து, யூனிக்கான ஒரு பாத்து, அட்வென்ச்சரஸான ஒரு பாத்து. உங்களால் நடக்க முடியும்னு தோணுனா மட்டும் நடங்க, இல்லைன்னா அது கம்பல்சரிலாம் கிடையாது. நீங்கள் வீடியோலேயே பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இவ்வளோ தூரம் வந்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வந்து வெறும் 24 years old, எனக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்கேன். நான் அவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். நடக்கிறது இந்த மாதிரியான இதெல்லாம் எனக்கே ரொம்ப டயர்டாக இருக்குது. அவ்வளோ ஃபிட்டு கிடையாது, பட் அட் த சேம் டைம் அன்ஃபிட் கிடையாது, அப்படி வச்சுக்கலாம். ஃபிட்டான பர்சன் கிடையாது, அன்ஃபிட்டான பர்சனும் கிடையாது, நார்மலான ஒரு பர்சன். ஸோ எனக்கு இது வந்து பயங்கர டஃப்பாக இருக்குது. என்னை கேட்டால் நீங்கள் இதை வந்து முழுசாக ஒரு ஆர்வக்கோளாறுலலாம் ஏறிடாதீங்க அப்படின்னுவேன். நான் வீடியோஸ் பண்ணுறேன், உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் இந்த பார்த்து வந்து ஏறி வரேன். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிவிட்டு டூரிஸ்ட் எங்கே போகிறாங்களோ அங்கே பாருங்கள். தனியாலாம் வந்து இவ்வளோ தூரம் வந்து ரிஸ்க் பண்ணாதீங்க. ஏடா சுபாஷே, அதே மாதிரி தான் இருக்கா அந்த மாதிரி தப்பாக தான். வி லாஸ்டா பிரதர், நோ வே வி கேன் கெட் அவுட். ஈஸியாக வி லாஸ்ட்டுங்கிறாரு ரூட்டு. டேய், நான்லாம் கூகுள் மேப்பை வச்சுக்கிட்டு சொந்த ஊருக்குள்ளேயே போக தெரியாதவன்டா. டேய், என்னைய கூட்டிகிட்டு வந்து யாருமே போகாத பாத்துல. I don't think people are able to see this unless they go down. Yeah. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த இடத்துலையுமே டூரிஸ்ட்டோ மக்களோ கிடையாது. We should save some charge in our mobiles. I have. Okay, fine. என்ன தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் கம்மியாக எடுப்போன்னு பார்த்தாலும் நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். சரி, ஒரு தடவை வரோம், கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் நம்ம ஃபோட்டோவே எடுத்துருவோம். டயர்டாக இருந்தால் பரவாயில்லன்ட்டு. ரொம்ப அநியாயத்துக்கு டயர்டாக இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு என் மூஞ்சியை காட்டாமல் நான் இடங்களை காட்ட ட்ரை பண்ணுறேன். ஒரு கால் தட்டி விட்டா உருண்டு போய் கீழே உட்கார வேண்டியதான். உட்கார இல்லை, 2 மணிக்கு கிடப்போம் கீழே. உருண்டோம்னா அவ்வளோதான், கீழே போய் சேதாரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே சுபாஷ் தான் போல. I think we should go that way. Let me go quickly check. ஆனால் பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்காருங்க. அது வந்து 33 வயசான், செம எனர்ஜெட்டிக்காக இருக்கார். இந்த படியேறதெல்லாம் பெருசாக டயர்டான மாதிரியே தெரில. நம்ம பாடி தொங்கிடுச்சு ஏறுறதுக்குள்ளே. அவர் பாட்டுக்கு என்ன எனர்ஜியில் வந்தாரோ அதே எனர்ஜியில் ஏறிட்டுருக்காரு. நான் ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு வாங்கி பேசுகிறேன்ல, அவர் வந்து அதெல்லாம் இல்லை, ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக போயிட்டுருக்காரு. 10 கிலோமீட்டர் வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி ரொம்ப சகஜமாக கேஷுவலாக கேட்குறாரு. இப்போ கூட பாருங்கள், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் மூச்சு வாங்கி பேசுகிற பார்த்துட்டு நான் மேலே போய் பாதை இருக்கான்றா பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்றாரு. நான் ஒரு விஷயம் என்னென்னா, 2 இதில் வந்து ஃபோட்டோ வீடியோ மாறி எடுக்கணும். வெர்டிகல் ஃபார்மேட் எடுக்கணும், இதில் வந்து நான் வீடியோக்கு எடுக்கணும், ஃபோட்டோஸ் எடுக்கணும். கால் அடி பட்டிருக்கு. ஸோ பாதமும் வந்து அந்த கொப்புளிச்சிருக்கு. ஸோ அதோடு நான் நடந்துகிட்ருக்கேன். அவன் பேசிகிட்டே இருக்கேன். நான் பேசுகிறதுக்கு வர ரொம்ப வந்து எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. அண்ட் காற்று ஹியூமிடிட்டி இல்லாதனால நாக்கு வறண்டு போகுது. ஸோ அதனால எனக்கு மேபி அவரோட ஜாஸ்தி டயர்ட் ஆகலாம். பட் எப்படி பார்த்தாலுமே வந்து அவர் வந்து என்னோட எனர்ஜெட்டிக்காக இருக்கார். ஏன்ட்டு அவ்வளோ எனர்ஜி இல்லை. போன ட்ரிப்பு கென்யா டான்சானியா ட்ரிப் நம்ம போயிட்டு வந்து ஓகே வந்துட்டார் பார்த்தீங்களா. ஆனால் நல்ல மனுஷங்க, நல்லா பேசுகிறாரு, ரொம்பவே ஃப்ரெண்ட்லி, நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஜியோ பொலிட்டிக்கலி, உலகத்தை பற்றி, ஹிஸ்ட்ரி பற்றி, இடங்களை பற்றி, நாடுகளை பற்றி, எல்லாத்த பற்றியுமே நிறையா தெரிஞ்சிருக்கு. நிறையா பேசுகிறாரு. ஸோ ஒரு மாதிரி நல்லா பேசிக்கிட்டே அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இதில் படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஆத்தி கால் ஒரு செகண்ட் வலிக்கிருச்சுங்க. நல்ல பள்ளம்லாம் எதுவும் இல்லை, நார்மல் இடம். ஆனால் கால் வலிக்கிருச்சு. Your steps here, bro. Oh, nice. Yeah, it is. But I am very young. I am just 24. Risk is fine, but not this much. I am not old enough to. பார்த்து போவோம்.
பாருங்கள், இதுவும் வேறு நான் எடுத்துகிட்டு இருக்கேன்னா. ஸோ 2 கையில் வந்து நான் வந்து 2 கையில் இப்படி பிடிச்சிட்டே வந்து நான் நடந்து போயிட்டுருக்கேன் இப்படி இந்த இதோட. ஸோ அதனால் நான் பேலன்ஸ் இல்லாமல் நடந்து போயிட்டுருக்கேன். பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள், வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கேருந்து. இப்படி இறங்கி கீழே போனோம், கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக இங்கேருந்து கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் கால் நடுங்கலை, வலிக்க தான் செஞ்சிச்சு. இப்போ கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் இருக்குது கச்சேரி. டேய் மாட்டினேன், கால் நடுங்குது. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் கால் நடுங்குது. வலிச்சா வலியை போகிறதுக்கெல்லாம் நின்று ஏறிடலாம். நடுங்குச்சுன்னா நடுக்கம் விடாது. இறங்கும் போது நடுங்கும்ல, நடுக்கம். எப்படி இறங்க போகிறான்னு தெரியல. அவர் கமாண்டு போகிறாரு. ஈரியாயோ, நானே போராடிக்கிட்டு இருக்கேன். நான் வேமாலாம் இறங்கலைங்க. காலை வச்சேன்னா கால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. நான் வேணும்லாம் வேமா இறங்கலை. வாட் இஸ் திஸ் என்னங்கிறதெல்லாம் எதுக்கு, நல்லா இருந்தால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றாரு. இந்த அப்ரோச்சு நல்லா இருக்குது. என்னவா இருந்தால் என்ன, வா போவோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படின்றாரு. அதுவும் கரெக்டு தான். என்னவா இருந்தால் நமக்கு என்ன, ஃபோட்டோ எடுத்தோமா போனோமான் இருப்போம். இதை பற்றின விஷயத்த நம்ம சொல்லலாம், பேசலாம். வாய்ஸ் ஓவரில் நான் சொல்கிறேன் இது என்னென்னு. ஸோ இன்ஸ்டாகிராமுக்கு சும்மா நான் கோப்ரோவில் எடுக்கிற வீடியோவை நான் கட் பண்ணி போடல. இன்ஸ்டாகிராமுக்கு நான் தனியாக எஃபர்ட் போட்டு நான் வீடியோஸ் ஒவ்வொரு இடத்துலையும் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதிலே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸு, ஃபோட்டோஸ். இன்ஸ்டாக்குன்னு நான் இன்ஸ்டாக்கும் யூடியூபோட ஷார்ட்ஸுக்கும் சொல்லிட்டு நான் 9:16 நான் மெனக்கட்டு வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்பை ஃபாலோ பண்ணுற மாதிரி இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமா, இன்ஸ்டாவையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ சும்மாலாம் வந்து யூடியூப் வீடியோ வச்சு ஓட்டலை. உண்மையிலே வந்து இதுக்குன்னு தனியாக நான் வீடியோஸ் ஒவ்வொரு இடத்துலையும் நான் எடுத்துகிட்ருக்கேன். எல்லா இடத்துலையும் நான் மொபைலை காட்டலனாலும் நான் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி தான் 2 இப்படி வச்சு 2 இதை இப்படியே ஃபஸ்ட்டு தான் நான் போயிட்டுருக்கேன் வேணுங்கிற இடத்துல. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதை பற்றி இன்ஸ்டாவில் போடுற போஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத நீங்கள் இன்ஸ்டா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா இல்லை வேறு எப்படி இருக்கலான்னு. ஸோ யூடியூப் அண்ட் இன்ஸ்டா ரெண்டுலேயுமே, இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டுலேயுமே கமெண்ட் பண்ணுங்கள். கழுதையில் வராரு. No, we are not going. We are tired. We are done. No, we are completely finished. But they don't get to the top. No. Enjoy. No, thank you. இந்த இடம் இருக்கா, இந்த இடத்துக்குள்ள லோக்கல் மக்கள் இருக்காங்க. ஹலோ, see inside. No, you have cigarettes? Sorry? Yeah. Huh? இதுக்குள்ள மக்கள் லோக்கல் ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. You don't like it? Yeah, it is good. ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது. சும்மா வந்து அதை அப்படியே வெட்டி விட்டுருக்காங்க கால் வைக்கிற மாதிரி. ஸோ அதில் வச்சு நம்ம போக வேண்டியதான். இந்த மணலில் நடக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆற்று மணல், சஹாராலையும் அப்படி தான். அந்த மணலில் நடக்கிறது 1 கிலோமீட்டர் அப்படின்னாலும் அந்த 1 கிலோமீட்டர் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. உள்ளே பாருங்கள், குகை. இந்த மாதிரி குகைகளுக்குள்ள லோக்கல் பீப்புள் இப்போ இருக்காங்க ஒரு சிலர்.
எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த குகைக்குள்ளே அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்களாம். அண்ட் இப்போ வந்து லோக்கல் பீப்புள் இதை யூஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் சன் கிளாஸஸ் போட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ் போட்டிருக்கனால, பவர் கிளாஸஸ் போட்டிருக்கனால சன் கிளாஸஸ் போடவும் முடியாது. இதை கலட்டிட்டு அதை போட்டோன்னா எப்படி இருக்கும்னு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்களுக்கு தெரியும். அதனால் நான் அதை பற்றி எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பலை. எல்லாம் சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த வெயிலுக்கு பழகிட்டோம். அதனால் ஈஜிப்டில் இங்கே எங்கேயுமே நம்ம சன்ஸ்க்ரீம்லாம் போடல. ஸோ நம்ம மேபி அடுத்தடுத்த ட்ரிப்ஸில் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். நான் சொன்னேன்ல, அது வந்து இந்த மொபைலில் நோட்டிஃபிகேஷன் டோன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவை நம்ம இந்த இடத்தோட முடிச்சுப்போம். ஏன்னா ரொம்ப நேரம் வந்துட்டோம். ஒரு வேளை இன்னும் வந்து தேவைப்பட்டதுன்னா நான் இதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணுறேன். இல்லை ஒரு வேளை இதோட லென்த்தாகவே போகுது அப்படின்னா நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரெக்கிங். இந்த குகைகள் பார்த்தோம். ரொம்ப வித்தியாசமான இடங்கள், டூரிஸ்ட் யாருமே போகாத இடங்கள். ஸோ யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள், யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மைல்ஸ் டு கோ. பை. ராவான யாருமே இல்லாத ஒரு லொக்கேஷனில் உலக அதிசயமான இந்த பெட்ரால ஒரு ட்ரெக்கிங் அட்வென்ச்சர். ஃபுல்லாகவே குகைகளுங்க. மலைகளுக்கு நடுவில் குகைகளில் வாழ்ந்துருக்காங்க. அந்த குகைகள் இன்னும் அப்படியே இருக்குது. பேராண்மை மேப்பை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சரியான கிறுக்கணுங்களா இருப்போம் போல். நம்ம எல்லாரும் போனால் இந்த ரூட்டில் போகிறத விட்டு நம்ம மொத்தமாக 4 நாடுகள் தான் போயிருக்கோம். நடு காடு, நடு பாலைவனம், நடு மலைகள் எல்லாரும் சுற்றி அது மட்டும்தான் இருக்குது. நம்ம ட்ரெக் பண்ணியிருக்கோம், நடந்திருக்கோம். எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஓட்டி நடந்திருக்கோம். என்னுடைய ஃபாரின் ட்ராவல் பயணங்கள் ஆரம்பிக்கிறதே இவ்வளோ அட்வென்ச்சரஸாக ஆரம்பிக்கும்னு எனக்கு தெரியாது. No, let's ask him. We take for. I need 1 dinar. 1 dinar will do nothing. No, 1 dinar is like big money for me. இந்தியானாலே ஷாருக் கான் கம்மியர்ன்றாங்க. எந்த ஆங்கிளில் நான் பார்க்க ஷாருக் கான் மாதிரி இருக்கேன்னு தெரில. ஆனால் 1 தினாருக்காக என்ன வேணால் சொல்லலாம். நான் அப்படி சொல்லிட்டாங்கிறக்காக 1 தினார் கொடுக்குற அளவுக்கு நான் செழிப்பாக இல்லை அப்படின்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த முழு நகரமும் இருக்கு இல்லையா, அந்த பெட்ராங்கிற நகரம், இந்த முழு நகரம் தான் உலக அதிசயம். இந்த மாதிரி ஒரு அழிஞ்ச நகரம் இருக்குது அப்படிங்கிறது. இந்த நாட்டினுடைய தற்போதைய அரசர் தான் இஸ்லாமியர்களுடைய தூதுவரான ப்ராஃபட் முகமது இருக்காங்க சொல்கிறாங்கல்ல, அவருடைய 41வது நேரடி வம்சாவளி குடும்பத்தை சேர்ந்தவர். ப்ராஃபட் முகமது அவர்களுடைய பொண்ணு அண்ட் சன்னின்லா, அவங்க மூலமாக வந்த குடும்பத்தை தான் வந்து அவங்களுடைய வம்சாவளியினராக கருதுவாங்க. அந்த வம்சாவளியை சேர்ந்த 41வது ஜென்ரேஷன் தான் இப்போ இருக்கக்கூடிய ஜோர்டனுடைய